பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதுவும் அரியும் மாடியில் வந்து சாமி கும்பிட்றது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து தைப்பொங்கல். இன்றைக்கி பொங்கல் வைக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கோலம் போடணும் வாசலில். இப்போ காலைல ஒரு 5:15 தான் ஆகுது. நேரத்தோடு எழுந்திரிச்சாச்சு. பொங்கல்னால் நம்ம போய் இப்போ வாசலில் போய் கோலம் போட்டுட்டு அப்புறமா ஒன்று என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் வைக்கிறோம்னு நீங்கள் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க? அடுப்புக்கு அரிசி மாவில் வந்து நம்ம பொங்க வைக்க போகிறோம்ல, இந்த அடுப்பில் தான் பொங்க வைக்க போகிறோம். அதனால் அரிசி மாவில் கோலம், அதாவது 3 பட்டையாவது போடணும்ல அடுப்புக்கு போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு. ஏன்னா வெளியில் வந்து நம்மளுக்கு பொங்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால நம்ம கேஸ் அடுப்புலேயே வச்சு தான் பொங்க வைக்கிறது. அரிசி மாவில் ஒரு கோலம், கோடு மட்டும் போடுவோம். போட்டு நம்ம சந்தனம் மஞ்சள்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, இங்கே அழகாக பொட்டு வைக்கலாம். நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறது. ஃபினிஷிங்காக முடிச்சாச்சு. அடுப்புக்கு கோலம் போட்டாச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்து பொங்க வைக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கடை இருக்குது. இதோட நான் வந்து கடைக்கு போயிட்டு, எங்கள் அம்மா கடைக்கு, அங்கே போய் கடையில் வேலை முடிச்சுட்டு வந்து தான் பொங்க வைக்கணும். அதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு மது அரியெலாம் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்னென்னலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் அப்படியே வந்து வீடியோ காமிக்கிறேன். என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு. வந்து நம்ம குளிச்சுட்டு அழகாக நம்ம பொங்க வைக்கிறோம். அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த அடுப்பில் தான் பொங்க வைக்க போகிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மதுவும் அரியும் மாடியில் வந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பானையெல்லாம் வரைஞ்சிட்டாங்க. ஒன்று மது வரைஞ்சதான், இன்னொன்று வந்து அரியா. அரி சின்ன பானை, மது வந்து பெரிய பானை. ஆனால் சொல்ல போனால் இதுவே பெரிய பண்ணலப்பா, ஆமாம், நீங்கள் மாற்றி வச்சு. நான் தான் சொன்னேன் இல்லை அங்கே போடலாண்டா அப்படின்னு. நான் தான் சக்கரை பொங்கல்
இல்லை சக்கரை பொங்கல் சின்ன பானை தான் மதி, ரைட்டு தான். ஆமாம், சக்கரை பொங்கல் சின்ன பானை தான், வெண்பொங்கல் தான் வந்து பெரிய பானை. ஹரி கரெக்டாக தான் வந்திருக்கான். அப்போ ஹரி அம்மா வடையும் இட்லியும் போட ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. வந்த பிறகு பொங்கல் வச்சிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் கடையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். 10:15 ஆகிடுச்சு பாருங்க. அதுக்குள்ளேயும் வந்து அவங்க எல்லாரும் மது அவங்க அப்பாலாம் சேர்ந்து என்னென்னலாம் காய்கறி வெட்டி வச்சுருக்காங்கன்னு காமிக்கிறாங்க பொங்கலுக்கு. வாங்க அப்படியே என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க பாருங்க. மது அவங்க அப்பாலாம் சேர்ந்து இல்லை, நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தானா? மது சேரலையா? இல்லை, சாம்பாருக்குள்ள காய்கறி எல்லாமே வெட்டிட்டாங்க. அதுவெல்லாம் மாடியில் கோலம் போட்டுச்சு. அப்புறம் வந்து பூண்டு, தக்காளி எல்லாமே, சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிருக்கு, தேங்காய் ஒன்று திருவி இருக்குது. இன்னும் வந்து பொங்க பானைலாம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் மட்டும், அவங்க எல்லாரும் குளிச்சுட்டாங்க, நான் மட்டும் இன்னும் குளிக்கலை. போயிட்டு குளிச்சுட்டு வந்து அப்படியே பொங்க வைக்க வேண்டியதான். 1 மணி வரைக்கும் பொங்க வைக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறுமையாக அழகாக பொங்க வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். நான் போயிட்டு கிளம்பிட்டு வரேன். அப்பா இன்னும் வெள்ளம் அடிச்சாதா? ஆமாம், எல்லாத்தையும் அம்மா உடக்கி வச்சுப்பா. பாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் உடச்சி வச்சிருக்கேன், அவனும் உடச்சி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ட்ரெஸ்ஸு பாருங்கள் 2 பேருக்கும். கீழே இருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 பேருக்கும் ஒரே கலரில் வேட்டி சட்டை. அப்புறம் வந்து மது, நீ வா. மதுக்கு வந்து தாவணி பாவாடை நல்லா இருக்கு. நீ வா. நான் வரேன். என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ்ஸு. சரி, இப்போ வந்து பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பொங்க வைக்கணும் போய். வாங்க அப்படியே சரி வாங்க, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பிராணி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்புக்கு ஃபஸ்ட்டு சாம்பிராணி காட்டிட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். இப்போ வந்து பொங்க பானையை காமிச்சிப்போம். இந்த பக்கத்தையும் எந்த அடுப்பு வைக்கணும். இது வந்து இந்த பக்கம் வைக்கிறது. இது வந்து சக்கரை பொங்க பானை, இது வந்து வெத்து பொங்க பானை. நம்ம மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து வாங்கி வச்சுருக்கோம். நம்ம பொங்க சோறுலாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் அதை கட்டுவோம். இதில் வந்து வச்சா கருவி போய்டுன்னு இறக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ பட்டை மட்டும் போட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால் ஊற்றிக்கலாம். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு ஒரு 3/4 டம்ளர் பால். அப்போ தான் நம்மளுக்கு பொங்கி வரும். இது வந்து வெண்பொங்கலுக்கு எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். வெண்பொங்கலுக்கு பால் ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஒன்றரை டம்ளர் அப்படியே வெண்பொங்கல் ஊற்றிட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மூடி வச்சுக்கலாம். இதோட நம்ம பொங்கி வச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். நல்லா பொங்க விடுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சக்கரை பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹரி சொல்லுப்பா, பொங்கலோ பொங்கல் சொல்லுப்பா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கிடுச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டு, நீங்கள் கொஞ்சம் அள்ளி போட்டு. அரே நீனு வா. இந்த ஆண்டு நல்ல இனிப்பாண்டாக. வாரி வா. கொஞ்சமாக அள்ளி போடு. எல்லாம் ஆளுக்கு ஒரு கை போடணும். போடு. லேசாக சுடணுப்பா, முல்லை போடணுப்பா. போடு. இந்தா கையை காமி.
போடு, சக்கரை பொங்கல் போடு. முதல்ல அப்படி பொறுமையாக பண்ணணும். எல்லாரும் அரிசி போட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய இருக்கு, தண்ணி ஊற்றிட்டு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹரி பொங்கல் சொல்லுப்பா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அடுத்து வெண்பொங்கலுக்கு நம்ம அரிசி போடலாம். இல்லை மட்டும்தான். தமிழ் சொல்லுங்க. அது இன்னும் வெள்ளம் போட்டாச்சுன்னா பொறுமையா. இது வெண்பொங்கல், அது சர்க்கரை பொங்கல். உனக்கு எந்த பொங்கல் பிடிக்கும்? உப்பு சக்கரை பயிர் பொங்கல். பார்த்து சாயந்தரம் வச்சுன்னா தீப்பிடியிலே இங்கே விளக்கு. பத்தி கொடுத்துறாங்க. செம்ம வெயில். காற்று இருக்குது மாடியில் இருக்குங்களா? இலைய போட்டோமா? இலைய போடுங்க. அந்த தட்டை எடுங்களா? தாம்பளத்திலே வச்சிருவோமா? தாம்பளத்திலே வச்சிருவோமா? இன்னொரு தம்பளம் இதோ இங்கே இருக்கு. அதை எடுத்து அந்த ஓரமாக வைங்க. இது சாம்பார் எனக்கு கொடுக்கணும். இந்தாங்க தம்பி, சாம்பார் தேவைங்க. சாம்பிராணி பொங்கல், சக்கரை பொங்கல் 3 இலை போடுவோம் நாங்கள். வச்சுக்குமா? சரி சரி. அப்புறம் இது வெண்பொங்கல். நான் வெள்ளம் ஒரு வாழைப்பழம் உரிப்பான். வாழைப்பழம் உரி 3. நான் வெள்ளத்தை வைக்கிறேன்.
வாழைப்பழம் இது. சாம்பார் ஊற்றிட்டா ஊற்றுங்க, அதை நடுவால் ஊற்றுங்க கொஞ்சமாக. அவ்வளோதானே பண்ணு. தண்ணி வாரி இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கணும். திருநாள் முதல் நாள். அது வாங்க. நல்ல வெயில், நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. மழை பெஞ்சா இப்படி கும்பிட்றது. ஆமாம், எங்கள் ஊரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாங்கள் 3 இலை போட்டு சாமி கும்பிடுவோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பொங்கல் சாப்பிட வேண்டியது தான். பொங்கல் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சாமி கும்பிட்டாச்சு. சூரிய பகவானை பார்த்து நல்லா சூரியனுக்கு நேராக வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மாடியிலேருந்து இப்போ கீழே வீட்டுக்கு வந்து உள்ளே இருக்கிற சாமிக்கு தீபார்த்தனை காட்டி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்லாம். செல்லம் வாங்கிப்பா, மதி செல்லம் வாங்கிங்க. அங்கே அது மேலே வச்சுருங்க, நடிக்கையில் வைங்க. ஐயோ வேசுது. இப்போ காக்காய்க்கு சோறு வைக்க அடுப்புக்கு சோறு விட்டணும். ஆமாம், 3 கிளையும் ஒரு வெங்காயம் எடுத்துக்கணும். வாங்க அடுப்புக்கு. இப்போ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்புக்கு சோறு விட்டணும். விட்டுட்டு நம்ம போய் காக்காய்க்கு சோறு வைக்கலாம் மாடியில் போய். கா 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 வா. அது வாயில சோறு வச்சுருக்கா. பொங்கல் சோறு எடுத்து சாப்பிடுங்க. ஆமாம், சாப்பிடுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு அடுப்புக்கு சோறு ஊட்டிட்டு இப்போ எல்லாம் சாப்பிட்றாங்க. அவ்வளோதான், பொங்கல் முடிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அது எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கே. டேஸ்ட்டு பார்க்காம பொங்கலுக்கு நம்ம செய்கிறோம்ல, சாம்பார்லாம் கரெக்டாக உப்பு இருக்கானு தெரில, கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்து சூப்பராக சிறப்பாக கொண்டாடியாச்சு. எல்லோரும் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் மட்டும் நான் சாப்பிடல, நானும் போய் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்கள் எல்லோரும். பாய் பாய்.